குரலை உயர்த்தி ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நல்ல பக்கத்துல இருக்கிறவங்க கை கொடுத்து ஸ்மைல் பண்ணி நல்ல முகத்தை பார்த்து சிரித்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்கள் வாழ்வின் தேவைகளை எல்லாம் நிறைவாக சந்தித்தருள்வார். உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக. கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கிற நாம் அவருடைய அருளையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் நிறைவாக பெற்று எல்லா வளமைகளையும் எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய மனதிலே ஏராளமான விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஒருவேளை உங்களுடைய மகனுக்காக மகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வந்திருக்கலாம். யாருடைய தேவைகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாய் ஆண்டவர் அவற்றை எல்லாம் நிறைவேற்றி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, சமீபத்திலே நான் மும்பை பட்டணத்திலே போய் ஆண்டவருடைய வார்த்தையை இங்கிருந்த தாபோர் தியான இல்லத்திலே அறிவித்து, கடந்த வாரத்திலே அவர்களோடு அங்கிருந்த சில பேரை சந்தித்து அவரோடு பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு சகோதரி அவர்கள் வந்தார்கள். அப்ப அந்த சகோதரி அவர்கள் வந்து சொன்னாங்க, பிரதர், வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நரகமாக மாறிவிட்டது. எங்க குடும்பத்துல அமைதி இல்லை. நல்ல சந்தோஷமாய் திருமண வாழ்க்கையை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனா இன்னைக்கு எங்க வாழ்க்கை ஒரு நரக அனுபவமாக இருக்கிறது. நல்ல ஜெபம்லாம் பண்ணுகிறோம், ஆலயத்துக்கு போறோம். வாழ்க்கையில கஷ்டங்கள் தீர்ந்த பாடில்லை, துன்பங்கள், அதனுடைய விளைவாக யார் எப்படி சாவறதுன்னு தெரியலங்கிறதுக்கு அளவுக்கு மனதில் போராட்டங்களும் நிம்மதியில்லாத சூழ்நிலைகளும் பெருகி இருக்கிறது என்று அந்த சகோதரி தன்னுடைய வேதனையை அவர்கள் அறிவித்தார்கள். அப்ப அதே போல அநேகர் வந்து பேசும் பொழுது இப்படிப்பட்ட மன அழுத்தங்கள், மன நிம்மதி இல்லை, நல்ல தூக்கம் இல்லை, தூங்கி வருடக்கணக்காக மாறுகிறது என்று சொல்லி பலவிதமான போராட்டங்களை குறித்து அவர்கள் பேசியதை கேட்க முடிந்தது. ஒருவேளை அவர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை என்றால், எனக்கு பிரியமானவர்களே, இங்க இருக்கிற உங்க மனசுல கூட சந்தேகங்கள், சலனங்கள், பலவிதமான சப்தங்கள் உங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர், படுத்த தூங்குன மாதிரி இருந்துச்சு, ஆனா உண்மையில நான் செய்யல, தூங்கல. பிரைஸ் தி லார்ட். என்னன்னே தெரியல, ஏதோ ஒண்ணு ஓடுது, ஏதோ ஒண்ணு என்ன அச்சுறுத்துது, ஏதோ ஒண்ணு எனக்குள்ள குழப்பமா இருக்குன்னு அநேகர் குழம்பிக் கொண்டிருப்பதை நாம் இங்கும் நமக்குள் இருக்கிற சத்தமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இன்று ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து மாற்றுவார். நல்ல ஓய்வை மனதில் தருவார். நல்ல மன சமாதானத்தை ஆண்டவர் தர விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். கொஞ்சம் வேகமாய் பைபிள் எடுத்து படிக்கணும். இன்னைக்கு நிறைய வேத வசனங்களை தியானிக்க போறோம். வார்த்தை தான் உங்களை விடுவிக்கும், வார்த்தை தான் உங்களை ஆசீர்வதிக்கும், வார்த்தையினால் தான் உங்க குடும்பம் செழிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கையை சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப பைபிள் சொல்லுகிற இந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். நான் உங்களுக்கு தரும் அமைதி, நான் உங்களுக்கு தருகின்ற அமைதி உலகம் தரும் அமைதி போன்றதல்ல, உலகம் தருகிற அமைதி போன்றது அல்ல. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை கொட்டுங்க, கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே. இந்த அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த அதிகாரத்தினுடைய முதல் பகுதியிலே ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க உள்ளம் கலங்க வேண்டாம், உள்ளம் மருள வேண்டாம். தன் சீடர்களுக்கு ஆண்டவர் கடைசியாய் கொடுக்கிற ஒரு உபதேசத்தை தான் யோவான் நற்செய்தியாளர் இங்கே எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களோடு
கடைசி வருஷம் பிரியாவிடை அவரிடத்திலிருந்து பிரிந்து போகிறார். சிலுவை பாடுகளுக்கு போவதற்கு முன்பு அவருடைய சீடர்களுக்கு கொடுக்கிற உபதேசம், நீங்க கலங்க வேண்டாம், நீங்க மருள வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் ஒருவேளை கலக்கத்தோட உள்ளத்துல பலவிதமான திகைப்போட இருக்கிற உங்களுக்குள்ளும் பேசுகிறார். என் பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்துல சமாதானத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். சமாதானம் உங்களுக்கு அமைதியை விட்டு சொல்லுகிறேன். என்னுடைய அமைதியை உனக்கு தருகிறேன். நான் தருகிற அமைதி, நான் தருகிற சமாதானம் இந்த உலகம் தருகிற சமாதானத்தை போன்றது அல்ல. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு சமாதானம் தந்தா அந்த சமாதானம் பூரணமா இருக்கும். அல்லேலூயா. நான் நேற்றைய தினத்துல நம்முடைய பிரதர் டிவைன் வில்லியம்ஸ் அவர்களை சந்திக்க திருநெல்வேலிக்கு போயிருந்தோம். அப்ப போயிருந்த பொழுது அவருடைய மகள், அருமையான மகள் பிந்து, மூத்த மகள், அவங்களுக்கு சமீபத்துல ஒரு மருத்துவமனையில கிரிட்டிக்கலான நிலைமை, கடைசி டைம், முடிய போது, சாக போறாங்க அப்படிங்கிற நிலைமை. போன் மூலமா நான் வெளியூர் இருந்த பொழுது போன் பண்ணி அப்பா சொன்னாங்க, ஒரு நண்பர் சொன்னார், உடனே அப்பாவுக்கு போன் பண்ணேன், டேய் ஜெபம் பண்ணிக்கோ, என்ன நடக்க போகுது தெரியாது, ஆனா டாக்டர் எல்லாம் கை விட்டுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார். என்ன நடந்தது அப்படின்னு அவங்களுக்கு ஜெபித்தோம். ஆண்டோட இரக்கத்துல அவங்க நல்ல சுகமடைந்து இப்போ வீட்டுல ஓய்வுல இருக்கிறத போய் பார்த்து அவங்களுக்காக ஜெபிக்க போனோம். அப்ப அந்த மகள் பேச ஆரம்பிச்சாங்க, வாங்கண்ணா நீங்க எல்லாரும் ஜெபித்ததுக்கு நன்றி. ஜெபம் பண்ணாங்க. அதனால ஆண்டவர் எனக்கு ஒரு புது வாழ்வை தந்திருக்கு. கை தட்டுங்க பாப்போம். நான் இன்னைக்கு புதுசுன்னா உடனே அவருடைய வீட்டுக்காரர் வந்து ஸ்வீட் எல்லாம் கொடுத்து, கண்டிப்பா நீங்க ஸ்வீட் எடுத்துக்கோங்க, ஏன்னா நீங்க பரிதாபமா என் மனைவியை பார்க்க கூடாது, என் மனைவி மரணத்தை ஜெயித்து இந்த உலகத்துல புதுசா உயிர் பெற்று எழுந்து வந்திருக்கு. அல்லேலூயா. அப்ப அந்த மகள் சொல்ல ஆரம்பிச்சா, நானும் மெடிக்கல் படித்திருக்கிறேன், நானும் எனக்கு இந்த மருத்துவ உலகத்தை பத்தி எல்லாம் தெரியும். அப்போ எனக்கு என்ன நடந்தது, என்னுடைய கால், என்னுடைய நரம்புகள்ல ரத்தமானது ஏதோ உறைந்து போய் அதுல இருந்து போய் நுரையீரல் பகுதிகளை எல்லாம் பாதித்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அது ஒரு கட்டியாக பிளாக் ஆகி, அது கட்டியாக ஆகிவிட்டது. அப்போ என்ன மருத்துவமனையில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. நான் நார்மலா இருக்கிற மாதிரிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனா எல்லா ஐசியூல வச்சு மானிட்டர்ல மாட்டின உடனே என்னுடைய உடல்ல உள்ள பல என்னுடைய ஹார்ட் பீட் எல்லாம் வேகமாக துடிக்க ஆரம்பித்து விட்டது. பிரைஸ் தி லார்ட். இப்போ பல பேர் எனக்கு மருத்துவமனையில் அந்த மருத்துவம் பார்த்த அந்த மருத்துவ அதிகாரி, மருத்துவர் எனக்கு தெரிந்தவர். அப்ப என்னுடைய தகப்பனாரை பார்த்து சொல்லிவிட்டார், ஒன்று பண்ண முடியாது, உடனே நீங்க வேற ஏதாவது ஒரு மருத்துவமனை கூட்டு போங்க. என்னுடைய தகப்பனார் பிரதர் வில்லியம்ஸ் ஜெபம் பண்ணிட்டு, டாக்டர் எதுவானாலும் நடக்கட்டும், ஆண்டவர் இங்கேயே உங்க மகளை நீங்க மருத்துவம் பார்க்க முடியாத சொல்லுகிறார். அப்போ அந்த மகளுக்குள்ளாக மகள் அவருடைய அந்த மருத்துவ நிலை தெரிந்ததுனால அந்த ப்ளீடிங் ஆயிட்டுனா ஒரு நிமிஷத்துல அவங்களுக்கு உயிர் போயிடும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இப்படி தெரிஞ்சு போச்சு. உடனே அவருடைய கணவரை கூப்பிட்டு, என்னென்னலாம் பண்ணிருக்கிறேன், யார் யார் என்னெல்லாம் செய்யணும், வீட்டுல என்னென்ன காரியங்கள் இருக்கு, பணம் எங்கெல்லாம் கொடுக்கணும், யாருக்கெல்லாம் கொடுக்கணும், இப்படி எல்லாம் கடைசி டைம் போல அந்த அம்மா அந்த பொண்ணு பேசிட்டாங்க. அல்லேலூயா. அப்ப கணவருக்கு எப்படி இருந்திருக்கும், கஷ்டமான ஒரு சூழ்நிலை, இந்த அருமையான வில்லியம்ஸ் அப்பா கஷ்டமான சூழ்நிலை. ஆனா இந்த நேரத்துல ஜெபம் பண்ணிட்டு அந்த மகள் வில்லியம்ஸ் அப்பா அவங்களுடைய மகளை பார்த்து சொன்னாங்களா, மகளே ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி வசனத்தை சொல்லி அவர்களுக்காய் ஜெபித்து இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த பொண்ணு, இந்த பிந்து சகோதரி ஆண்டவர் பார்த்து சொன்னாங்களா, ஆண்டவரே நீங்க என்ன செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இப்ப இந்த கடைசி டைம் எனக்கு முடிய போகிறது அப்படிங்கிற டைம், எனக்கு அவங்களுக்கு 40,000 ஒரு ஊசி போடுற நேரம், அந்த ஊசி போடும் பொழுது கட்டி கரைந்தால் பிழைத்துக் கொள்வார்கள். அல்லேலூயா. இல்லை என்றால் இந்த கட்டி வெடிச்சுனா பலவிதமான சிக்கலை உருவாக்கும், மரணத்தை கொண்டு வந்து விடும். பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த பொண்ணு கடைசியில ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு இருக்கு, இது என்னுடைய கடைசி நேரம், நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், என் பையனுக்காக என்ன காப்பாத்துங்க, என் புருஷனுக்காக என்ன காப்பாத்துங்கன்னு நான் உங்கள்ட்ட கேட்க மாட்டேன், ஆனால் இது என்னுடைய கடைசி நேரம் என்றால்
இதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை தகுதிப்படுத்தும் என்று அவர் ஜெபிக்க ஆரம்பித்திருக்கிறார். அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, அந்த சகோதரி அழகா சிரிச்சுட்டே சொன்னாங்க, பிரதர் நான் என்ன காப்பாத்துங்க ஆண்டவரே, என் மகனுக்காக காப்பாத்துங்க, என் கணவருக்காக காப்பாத்துங்கன்னு கேட்கல. எனக்கு எப்போ அப்பா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் பாசிட்டிவா மாறிச்சு. எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்த டாக்டர் என்ன மாதிரி ஒரு 60 கேஸ் பார்த்திருக்கிறாரு. ஆனா ஒண்ணு அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே அநேகருக்கு பேரல் ஒரு பகுதி செயலிழக்கும், ஏதாவது ஒரு நரம்பு பிடிச்சு வச்சுக்கணும், ஏதாவது நடக்கும். ஆனால் எனக்கு அந்த ஊசி போட்ட உடனே என்னை கட்டி கரைந்ததை தவிர அது வெடிக்கவில்லை. எனக்கு வேற எந்த இன்ஃபெக்ஷனையும் கொடுக்கல, வேற எந்த காரியத்தை எனக்கு செய்யல. இன்னைக்கு எல்லாம் நார்மலா இருக்கு. நான் உங்க முன்னால தேவனுடைய சாட்சியாய் நிற்கிறேன் என்று அவள் சாட்சிப்படுத்த. எனக்கு அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுத்துட்டார்னா என்ன பிரச்சனைனாலும் சரி, எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி, நீங்கள் இந்த உலகத்தில் அமைதியோடு இந்த உலகத்துல எல்லாருக்கும் முன்னாலேயும் சக்தி வாய்ந்தவர்களாய் வாழ முடியும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒருவேளை உங்க மனசுல இன்னைக்கு பாரங்களோடு வந்திருக்கலாம், ஒருவேளை உங்க மனசுல கவலைகளோடு வந்திருக்கலாம், ஒருவேளை வாழ்வா சாவா அப்படிங்கிற தெரியல அப்படிங்கிற நிலைமையில நீங்க வந்திருந்தா கூட இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என் அன்புக்குரியவர்களே, கடவுள் உங்களுக்கு அமைதியை தருவார். சத்தமா யார் சொல்லுங்க, யார் தருவார்? இந்த உலகம் தர முடியாது. இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியம் உங்களுக்கு அமைதியை தர முடியாது. அமைதிக்காக மனிதர்கள் அலைகிறார்கள், சமாதானமான ஒரு நிலைக்காக மனிதர்கள் தேடி ஓடுகிறார்கள். ஆனால் தேவனாகிய ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு சமாதானத்தை தர முடியும். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள், எசேயாவின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 3வது வசனம். கொஞ்சம் எடுத்து வாசிங்க. எசேயா 14:3வது வசனம். ஆண்டவர் உன்மேல் சுமத்திய துயரையும் இடரையும் கடுமையான அடிமை வாழ்வையும் அகற்றி அமைதி வாழ்வை உனக்கு தரும் நாளில் பாபிலோன் மன்னனுக்கு எதிராக இந்த ஏளன பாடலை எடுத்து கூறு. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இதுவரை உங்களை அவமானம், ஒருவேளை நின்ற கஷ்டம், பண கஷ்டம், ஒருவேளை வேலை இல்ல, ஐயோ வீட்டுல ஒரே வியாதி வருத்தங்கள் என்று சொல்லி நீங்கள் துயரத்துக்கு மேல துயரத்தை, துன்பத்துக்கு மேல துன்பங்களை நீங்கள் சுமந்து கொண்டு வந்திருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்கள் மீது இருக்கிற அந்த நுகத்தை, அந்த வேதனையின் பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த எல்லா நுகத்தையும் ஆண்டவர் எடுத்து மாற்றி உங்களுக்கு அமைதியை தருவார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த நுகம் உங்களை விட்டு அகலட்டும். உங்க மேல சுமத்தப்பட்ட அந்த சுமைகளால் நீங்க அமைதியை இழந்து, சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் எடுத்து மாற்றுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்க மனசுல, உங்க வாழ்க்கையில இருந்து சுமைகளை மாற்றும் பொழுது எசேயாவின் புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை எடுத்து ஒருத்தர் படிங்க வேகமாய். அநேக வசனங்களை நம்ம தியானிக்கணும். மகிழ்ச்சியுடன் நீங்கள் புறப்பட்டு செல்வீர்கள், அமைதியுடன் நடத்தி செல்லப்படுவீர்கள், அமைதியுடன் சமாதானத்துடன் நீங்கள் நடத்தி செல்லப்படுவீர்கள். மலைகளும் குன்றுகளும் உங்களுக்கு முன்பாக முழங்கி மகிழ்ந்து பாடும். காட்டு மரங்கள் கைகொட்டி ஆர்ப்பரிக்கும். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், மகளே, உன் மேல இருக்கிற சுமைகள், உன் மேல இருக்கிற வருத்தங்கள், உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்கிற எல்லாவற்றையும் உன்னத்தில் அகற்றி உனக்கு அமைதியை தருவேன். Praise the Lord. அந்த அமைதியை ஆண்டவர் உங்களுக்கு தரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்க எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம்
10வது வசனம் கொஞ்சம் வேகமா எடுத்துக்கொள்ளுங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனம். என் ஊழியன் யாக்கோபே, என் ஊழியனாகிய யாக்கோபே, அஞ்சாதே, பயப்படாதே, இஸ்ராயேலே, இஸ்ராயேலே, கலங்காதே கலங்காதே என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், என் மகனே மகளே நீ பயப்படாத, நீ கலங்காதே என்கிறார் ஆண்டவர். தொலை நாட்டில் நின்று உன்னை நான் மீட்பேன், உன்னை மீட்டு அடிமைத்தன அடிமைத்தன நாட்டில் நாட்டிலிருந்து உன் வழிமரபினரை உன் விடுவித்தேன். வழிமரபினரை விடுவித்தேன். யாக்கோபு திரும்பி வந்து அமைதியில் இளைப்பாறுவான், அவனை அச்சுறுத்துவார் எவரும் இல்ல. அச்சுறுத்துவார் எவரும் இல்ல. Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நீ கலங்காத, நீ பயப்படாத. என் மகனே என் மகளே நீ கலங்காத, நீ பயப்படாத. ஏன்னா உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். Praise the Lord. எதுக்கு ஆண்டவர் உன்னை மீட்டா தெரியுமா? நீ கலங்கி போய் பரிதவித்துக் கொண்டு தள்ளாடி கொண்டு ஐயோ நான் என்ன செய்வேன் நீ புலம்புவதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, யாக்கோபே நீ கலங்காத, நீ பயப்படாத, இதோ உன்னை தொலை நாட்டிலிருந்து நான் உன்னை மீட்டேன், அடிமைத்தன நாட்டிலிருந்து உன் வழிமரபை விடுவிப்பேன். யாக்கோபே திரும்பி வந்து நீ அமைதியில் இளைப்பாறுவாய். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை அமைதியில் இருக்கு, உங்க குடும்பம் அமைதியில் இருக்கு. ஒரு சில வாரங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்னாங்க, பிரதர் எங்க குடும்பம் நல்ல சமாதானம் சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லாதபடி எங்க வாழ்க்கையே பிரச்சனையாக இருந்தது. எல்லாம் போராட்டம், எல்லாம் துன்பம், துயரம். என் கணவருக்கு எதுக்கெடுத்தாலும் எதனாலும் ஒண்ணு உடனே வியாதி வந்து விடும். நாங்க ஒரு நாள் கூட சிரிக்க முடியாதபடி ஏதாவது ஒரு பிரச்சனை எங்க வாழ்க்கையே ஒவ்வொரு நாளும் துன்புறுத்தி கொண்டே இருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியல. மாந்திரிகத்தை தேடி போனோம், மையம் பொய்யும் தேடி போனோம். என் கணவருக்கு இடுப்புல தாயத்தை கையில தாயத்தை எல்லாம் கட்டி போட்டோம், ஒண்ணும் நடக்கல. பிரச்சனைகள் கூடியது, துன்பங்கள் கூடியது. பிரச்சனை தீர்றதுக்கு ஐயோ வீட்டுக்குள்ள வந்தா நிம்மதி இல்லைன்னு வீட்டுக்காரர் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டார். டெய்லி குடிக்கார, கடைசியில வீட்டுல சண்டை சச்சரவு துன்பம். பிள்ளைங்க வளர்ந்தாங்க, அவங்களுக்கு உத்தியோகம் இல்ல, ஒரு வேலை கிடைக்கல, கடன் ஒரு பக்கம் வாங்கினவங்களுக்கு கொடுக்க முடியாம பலவிதமான போராட்டம், தொழில் இல்லை, என்னெல்லாமோ பண்ணி பார்த்தோம். முடிவுல இந்த உலகத்துல வாழ்றதை விட சாகலான்னு கூட முடிவெடுத்தோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தியானத்திற்கு ஜெபிக்க வந்தோம். வருஷ கணக்கா இருந்த பிரச்சனை, வருட கணக்கா இருந்த துன்பங்கள், துயரங்கள், வியாதிகள், ஆண்டோட சமூகத்துல ஒரு 3 நாள் நடந்த அந்த தியானத்துல குடும்பமாய் பங்கெடுத்தோம். ஆண்டவர் எங்கள் மீது மனமிறங்கினார். தியானம் முடியும் பொழுது என் கணவருடைய உடலில் இருந்த நோயை ஆண்டவர் பூரணமாய் சுகப்படுத்தினார். கைதட்டுங்கள். இந்த காலங்கள்ல இத்தனை வருஷங்களாக குடித்த அந்த மனிதனுக்குள்ள ஒரு மாற்றம் பாருங்க. குடிப்பழக்கத்தை விட்டு விட்டா, வீட்டுல குடும்ப ஜெபம் மனம் உருவாச்சு, பிள்ளைங்களுக்கு வேலை, எல்லாம் சுமூகமாயி இன்னைக்கு எங்க வீடு தேவாதி தேவனுடைய அரசாட்சியில் ஆசீர்வாதத்தினால் நிறைவாய் நன்மைகளை பெற்று வழி நடத்தப்படுகிறது. கைகளை தட்டி நன்றி சொல்லு. நீ கலங்க, நீ பயப்படாத, உன்னை அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து உன்னை மீட்டு உனக்கு அமைதியில் இளைப்பாறுதலை தெய்வம் கொடுக்கிறார். Praise the Lord. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கும் உங்களுக்கு அமைதி உண்டு. இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தின் சாட்சியாய் ஆண்டவர் உங்களை மாற்றப் போகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வாசித்து பாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், எசையாவின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். எசையா, அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், உம்மீது நம்பிக்கை உடையவர்கள், அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்து, அவர்களை அமைதியால் நீர் உறுதிப்படுத்துவீர். Praise the Lord. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, வசனம் சொல்கிற அவர்கள் மன உறுதி கொண்டவர்கள், நீர் அவர்களை அமைதியால் உறுதிப்படுத்துவீர். Praise the Lord.
பாருங்க, வேத புஸ்தகத்துல ஒரு மனிதன் இருக்கிறார். அந்த மனிதனை குறித்து வேதாகம் சொல்கிறது, அவன் சாவை விரும்பி கேட்ட ஒரு மனிதன். பிரைஸ் தி லார்ட். அமைதி இல்லாத மனிதனுக்கு அதுதான் கடைசி முடிவு. அல்லேலூயா. வாழ்க்கையில நிம்மதி இல்ல சார், ஒரு சமாதானம் இல்ல, அமைதி இல்ல, மன உளைச்சல்னா எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனை தான். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசித்து பாருங்கள், வேதாகமத்திலே தோபித்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. வாழ்க. வாசிங்க, தோபித்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரத்துல 6வது வசனம் சொல்கிறது, இப்பொழுது உம் விருப்பப்படி என்னை நடத்தும். கர்த்தாவே, விருப்பப்படி என்னை நடத்தும். என் உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். உயிர் பிரிந்துவிட கட்டளையிடும். இவ்வாறு நான் மண்ணிலிருந்து மறைந்து மன்னாவேனாக மீண்டும் மன்னாவேனாக நான் வாழ்வதினும் சாவதே மேல். ஏனெனில் சற்றும் பொருந்தாத பள்ளி சொற்களை நான் கேட்க நேரிட்டது. ஆகவே கடும் துயரில் மூழ்கியுள்ளேன். ஆண்டவரே, துயரத்தினின்று நான் விடுதலை பெற ஆணையிடும். முடிவற்ற இடத்திற்கு என்னை போகவிடும். உமது முகத்தை என்னிடமிருந்து திருப்பிக் கொள்ளாதேயும். ஆண்டவரே, வாழ்வில் மிகுந்த துன்பங்களை காண்பதிலும் இத்தகைய இகழ்ச்சிகளை கேட்பதினும் நான் சாவதே மேல் என்று தோபித் புலம்பி அழார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் தோபித்தை போல தோபித்தை போல புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். கர்த்தாவே, ஆண்டவரே, நான் வாழ்றதை விட சாகிறது நல்லது. என் வாழ்க்கையில துன்பத்தையே காண்பது, அவமானத்தையே கேட்க, என் வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையா இருக்கிறது என்று சொல்லி ஒரு வேளை தேவ ஜனங்களை நீங்கள் அழுது கொண்டிருக்கிறது, பயப்படாத. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த தோபித்தை போல நீங்க இருக்கீங்களா? அமைதி இழந்து மரணம் வரட்டும், சாவு வரட்டும் என்பது போல நீங்கள் அழுகிறீர்களோ? பயப்படாதீர்கள். ரஃபேல் என்னும் தூதரை தேவனாகிய ஆண்டவர் அனுப்பினார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ளேயும் தேவ தூதர்கள் உலாவுவார்களாக. உங்களையும் தேவ தூதர்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை ஆண்டவரிடமிருந்து பெற்றுக் கொண்டு வருவார்களாக. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். வாசிங்கள், ரஃபேல் தூதன் ஒரு காரியம் சொல்றார். நீ புலம்புகிறையா, சாவ நோக்கி ஓடுறையா? இப்படி எல்லாம் இருக்காதப்பா. தோபித் 12:7 என்று சொல்லுகிறது பாருங்கள். தோபித் 12:7 வசனம். மன்னரின் ரகசியத்தை காப்பது சிறந்தது, கடவுளின் செயல்களை எடுத்துரைப்பதும் அறிக்கையிடுவதும் அதனினும் சிறந்தது. நல்லதை செய்யுங்கள், தீமை உங்களை அணுகாது. தீமை உங்களை அணுகாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வாய்ந்த சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. 17வது வசனம். அன்னைக்கு 17வது வசனம். ரஃபேல் அவர்களிடம் அஞ்சாதீர்கள், பயப்படாதீர்கள், உங்களுக்கு அமைதி பெருகட்டும். கடவுளை என்றென்றும் புகழுங்கள். கை தட்டுங்க பாப்போம். இன்னைக்கு இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் நல்ல கை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள் அமைதி பெருகட்டும். அமைதி பெருகட்டும். சத்தமா சொல்லுங்க, சிரிச்சுட்டே சொல்லுங்க. இன்னைக்கு தேவை அமைதி. நம்ம மனசுக்கு அமைதி வந்துட்டா நம்ம வீட்டுக்கு அமைதி வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம வீட்டுல அமைதி வந்துட்டா நம்ம தெரு அமைதியாயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்முடைய உறவுகள், குடும்பம், நாடு எல்லாம் அமைதியாகும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நமக்கு சமாதானத்தின் தேவன் அவர். அவர் சமாதானத்தை தரவே இந்த உலகத்துக்கு வந்தார். ரப்பல் தூதர் சொல்றாரு, அஞ்சாத, பயப்படாத. காரணம் என்ன? தேவாதி தேவன் உங்களுக்கு அமைதியை பெருகச் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்களுக்குள் அமைதி பெருகட்டும், பெருகட்டும். கடவுளை என்றென்றும் புகழுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள் அமைதி பெருகட்டும். எனக்குள் அமைதி பெருகட்டும். ஒரு 10 நேரம் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஆண்டவரே, எனக்குள். நல்ல வாய்ந்த சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள். சத்தமா ஒரு 10 நேரம் சொல்லுங்க. நல்ல வாய்த்தான் சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள். நல்ல சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்குள் அமைதி பெருகட்டும். ஆண்டவரே, எனக்குள். பிரைஸ் தி லார்ட். மனசுல அமைதி வந்துட்டுனா, உள்ளத்துல அமைதி வந்துட்டுனா, வாழ்க்கை
ஒரு மகிமையாய் மாறிவிடும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அந்த அமைதி வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில, என் அன்புக்குரியவர்களே, நீதிமொழிகள் 16:7 சொல்கிறது, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள் கூட உங்கள் சார்பில் வர ஆரம்பிப்பார்கள். கைகளை தட்டுங்க. நம்ம எல்லோரும் எழுந்து நிற்போம். சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் எழுந்து நிற்போம். எல்லாரும் நல்ல கை தட்டி பாடும். நல்ல கை தட்டி பாடும். சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. நல்ல கை தட்டி எல்லா வாயை திறந்து பாருங்க. எல்லாரும் வாயை சும்மா இருக்க கூடாது. வாய்கள் திறந்து நல்ல கை தட்டி. சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே, சமாதானக்காரனர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாரும் கை தட்டி தகப்பனே துதிக்கிறோம், ராஜாவை போற்றுகிறோம். எங்க வாழ்க்கையில நீங்க இருக்கும் பொழுது இந்த உலகத்துல எதுவும் அசைக்க முடியாத ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்க மீது இறங்கி வரட்டும். நல்ல ஜோராக இருக்கும். எல்லாரும் அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து பாடுவோம். எங்கள் தகப்பனே, நீங்க எங்க வாழ்க்கையில இருக்கும் பொழுது நாங்க இந்த உலகத்துல நலிவடைந்தவர்களாக அல்ல, நீங்கள் செய்யக்கூடிய எங்கள் வெற்றி வேந்தனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே என்று பாடுவோம். எல்ரோயி தேவனும் நீங்க தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி தேவனும் நீங்க தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. எல்லோயி தேவனும் நீங்க தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. நல்ல கைதட்டி. எல்லோயி தேவனும் நீங்க தானே, என்னை கண்டீரே நன்றி ஐயா. இயேசு நீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க,
நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. Praise the Lord. ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க. ஆண்டவர் ஒரு நாள் அப்ரஹாமை தேடி வந்தார். அப்ரஹாம், சொல்லுங்க ஆண்டவரே, நீ எனக்கு ஒரு காரியம் செய்யணும். என்ன ஆண்டவரே? நீ அதிகமாய் அன்பு செய்கிற மகன் ஈசாக்க அழைச்சிட்டு நான் காற்ற அந்த மலையில அவனை கொண்டு வந்து தகன பலியாக நீ எனக்கு கொடுக்கணும். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஈசாக்கை நீ பலி கொடுத்து விடு என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ரஹாமுக்கு தூக்கம் வந்திருக்குமா? அப்ரஹாமுடைய மனசுல இருந்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி எல்லாம் என்ன கேள்விக்குறி ஒரு கேள்விக்குறி போட்டு பாருங்க. என்னவா இருக்கும்? உங்க மனசுல கூட நிறைய கேள்வி இருக்கு, நிறைய கேள்வி. என்னவாகும்? எப்படியாகும்? தூக்கத்தெல்லாம் இழந்து வந்திருக்கிறவங்க இருக்கீங்க, நிம்மதி இழந்து வந்திருக்கீங்க. அப்ரஹாம் ஒரு முடிவெடுக்க, மகனை விடியற்காலையிலேயே கூப்பிட்டு மகனோடு கூட பயணித்து மகன் விறகுக்கட்டையை கொடுத்து, மகனே போவம்டா ராசா, தேவாதி தேவன் சொன்ன கட்டளை நான் நிறைவேற்ற போகிறேன் என்று அப்ரஹாம் பயணித்தார். மகன் கேட்டான் போகும்போது, அப்பா டாடி, விறகு இங்கே இருக்கிறது, நெருப்பு துண்டு இருக்கு, பலி பொருள் எங்கே? யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். கையை கட்டி சொல்லுவோம், என் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார், என் ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த பகல் வேளையில் வந்திருக்கிற சகோதர சகோதரியே, முடிவெடுக்க முடியாம திணறி போயிருக்கிறியா? வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறதோ? செய்வேன் என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறாயோ? உனக்கு ஒரு பதில் உண்டு. அந்த பதில் எனக்கு உனக்கு சேர்த்து ஒரே ஒரு பதில் தான். யெகோவா ஈரே. சத்தம் ஏற்றி சொல்லுவோம், யெகோவா ஈரே. எல்லா வாய்களும் உச்சரிக்கட்டும், யெகோவா ஈரே. குரல் உயரட்டும், யெகோவா ஈரே. எல்லாம் பார்த்து கொள்வார். சொல்லுவோம், எல்லாம் பார்த்து கொள்வார். சொன்னது மட்டுமில்லை, சொன்னதாக அல்ல, வேலைக்காரங்கள் எல்லாம் மனதி கீழே விட்டுட்டு அப்ரஹாம் ஒரு விசுவாச அறிக்கை செஞ்சார். நீங்களும் செய்யுங்களேன். நானும் என் மகனும் ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு மீண்டும் திரும்பி வருவோம், திரும்பி வருவோம். சொல்லுங்க, திரும்பி வருவோம். எதுக்கு வருவோம்? அவர் செய்த நன்மைகளை நான் உச்சரித்துக் கொண்டே இருப்பேன். அப்ரஹாம் சொன்னார், நானும் என் மகனும் ஆண்டவருக்கு பலி செலுத்தி விட்டு மீண்டும் திரும்பி வருவோம். பலிபொருள் எங்கே? யாவே ஈரே. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இந்த சமாதானம் அப்ரஹாமுக்குள்ள இருந்ததுனாலதான் ஈசாக்கை பலி கொடுக்க அவன் கட்டைகளை அடித்து மகனை மேல படுக்க வைத்து கத்தியை உயர்த்திய பொழுது
சொன்னார், அபிரகாம் பிள்ளைக்கு தீங்கு செய்திராத, நிறுத்துப்பா, நிறுத்து நிறுத்து. என் மீது நீ வைத்த சிநேகம் எவ்வளவு பெரிய என்பதை நான் கண்டுகொண்டேன். இப்ப ஈசாக்கு பதில் அங்க ஒரு பலிபொருள் தேவை. ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். அங்கே தேவன் தன்னையே வெளிப்படுத்தி அங்கே பலிபொருளை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். அங்கே ஆண்டவர் பலிபொருளை ஏற்பாடு செய்து வைத்திருந்தார். அபிரகாம் சொன்னார், யாவே ஈரே, 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார், எல்லாம் பார்த்து கொள்வார். மனமே மனமே கலங்காதே கலங்காதே, மனமே மனமே கலங்காதே கலங்காதே. யாவே ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். யாவே ஈரே, எல்லாம் பார்த்து கொள்வார். ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டுவோம். கைகளை தட்டி சொல்லுங்க, அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. பாருங்க, அதிசய தேவன் எழுந்து தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. பாடுவோம், அதிசய தேவன் நீங்க தானே, எல்லாரும் எழுந்து ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. சொன்னீங்க இருக்கையில சோர்ந்து போவதில்லை, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் மாறாத தேவன் என்னோடு. மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் மாறாத தேவன் என்னோடு. சொன்னீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சொன்னீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாம் 2 கைகளை ஒரு நிமிஷம் உயர்த்துங்க. எதெல்லாம் மனசுல பிரச்சனையோட வந்தீங்களோ அதெல்லாம் கொடுங்கப்பா. நிறைய காரியம் சொல்லிட்டு போகும்போது, பிரதர் இப்படிலாம் வந்த பிரதர், ஆண்டவர் என்ன இவ்வளவு அழகா நேசித்து என்ன சுகப்படுத்தி இருக்கிறார், விடுவித்து இருக்கிறார். அந்த சுகம் உங்களுக்குள்ளேயும் இப்பொழுது கரை புரண்டு வருவதாக. 2 கைகளை உயர்த்துவோம். ஆகார் என்ற பெண் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைத்தார். இந்த பெயருக்கு பேரு எல்ரோஹி, என்னை காண்பவரை நானும் கண்டே. சொல்லுங்க, என்னை காண்பவரே உம்மை நான் கண்டு கொண்டே. என்னை காண்பவரே உம்மை நான் கண்டு கொண்டே. என்னை காண்பவரே
உம்மை கண்டு கொண்டே. என்னை காண்பவரே உம்மை கண்டு கொண்டே. என் அலைச்சலை அறிந்தவரே, என் பெருமூச்சை கவனித்தீரே. என் அலைச்சலை அறிந்தவரே, என் அலைச்சலை அறிந்தவரே, என் பெருமூச்சை கவனித்தீரே. என்னை காண்பவரே உம்மை கண்டு கொண்டே. என்னை காண்ப உம்மை கண்டு கொண்டே. நம்ம எல்லாரும் 2 கைகளை உயர்த்தி எல்லா பிரச்சனைகள் எதெல்லாம் உங்களுக்கு குழப்பமா இருக்கும் எல்லாத்தையும் ஆண்டோட கொடுங்க கொடுங்க கொடுங்க. இந்த பல்லவியை பாடி நாம் அப்படியே 2வது பகுதிக்குள்ள போக போறோம். ஆமென் ஆமென் ஆமென். தாயும் தகப்பனும் நீங்க தானே சொல்லுவோம். சுமை தாங்கி நீ தாயும் தகப்பனும் நீங்க தானே. சொல்லுங்க. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தான். கையை தட்டி பாடுங்க. ஆமென். தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே. தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நன்றி 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 இயேசுவே. 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 இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சோர்ந்து போவதில்லை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை தட்டி தேவாதி தேவனே உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவரை ஆர்ப்பரித்து நன்றி அப்பா என்று சொல்லி இயேசுவை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya போற்றுகிறோம். நன்றி 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 அப்பா. நீங்க எல்லாமே சொல்லுங்க. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பிரைஸ் தி லார்ட். அமர்ந்து கொள்வோம். ஹalleluya. ஹalleluya. யார் பார்த்துக் கொள்வார்? ஆண்டவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். ஹalleluya. சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. நல்ல 2 கைகளை வச்சு ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். இப்ப என் அன்புக்குரியவர்களே பாருங்க, சமாதானத்தை தருகிறவர் ரஃபேல் தூதர் தோபித்துக்கு பார்த்து சொன்னாரு, சமாதானம் அமைதி பெருகுவதாக. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல ஒருவேளை வெளியூர்ல வெளிநாட்டுல இருந்தாலும் எல்லார் மீதும் சமாதானம் பெருகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஆனால் பாருங்கள், சமாதானத்துக்காக இன்று நாம் அழைக்கிறோம். ஹalleluya. ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானத்தை தாங்க. ஆண்டவரே எனக்கு சமாதானம் என் குடும்பத்துக்கு வேணும். இந்த மனநிலையோடு தான் நாம் வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. ஹalleluya. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரனுக்காக ஜெபிக்க அழைத்து வந்தது. அப்ப அவருக்கு ஜெபிக்க, அப்ப அவருக்கு என்ன பிரச்சனை, ஒரு குறிப்பிட்ட சில பலவீனம், தூக்கம் இல்ல, மனக்குழப்பம். அப்ப அவருடைய பேரை கேட்டேன்.
ஒரு ஊரு பக்கத்துல உள்ளது. அப்ப எல்லாம் விசாரித்து விட்டு அப்ப அவருக்கு நீங்க ஜெபம் பண்ணுமே, கொஞ்சம் உட்காருங்க. பேச ஆரம்பித்தேன். அவர் சொன்னாரு, பிரதர் நான் ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ப்ரேயர் பண்ணுவேன், இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன். பிரைஸ் தி லார்ட். அப்படி நிறைய காரியத்தை அவர் அடுக்கடுக்காக சொல்ல ஆரம்பித்தார். அல்லேலூயா. அப்ப நான் கோயிலுக்கு போவேன், நான் ஜெபம் பண்ணுவேன், எங்க ஜெப கூட்டம் நடந்தாலும் போவேன், நான் அங்கெல்லாம் ஒரு ஜெபத்துல எல்லாம் பங்கெடுக்கிறேன். இப்படி நிறைய காரியத்துல எல்லாம் அவர் சொன்னார். சரியா, சந்தோஷம். சரி ஜெபிப்போம் என்று சொல்லி அவருக்காய் ஜெபம் பண்ண ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை குறித்து சொன்னார். நீ இவனோடு கூட பேசு. நீ ஜெபம் பண்ணுவியா? ஆமா. கோயிலுக்கு போவியா? போவேன். எல்லாம் எந்த கோயிலுக்கு போவேன்? அந்த கோயிலுக்கு போவேன். அப்ப பாவ சங்கீதம் பண்ணி நான் இப்பதான் பாவ சங்கீதம். ஓகே, சந்தோஷம். ஒரு கேள்வி ஆண்டவர் வைத்தார். நீ பாவ சங்கீதம் பண்ற, ஆனா பாவ சங்கீதத்துல பாவத்தை நீ முழுமையாக அறிக்கையிடல, பாவத்தை செஞ்சுக்கிட்டே பாவ சங்கீதத்துக்கு போயிட்டு இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, அவனோடு சில காரியங்களை பேச ஆரம்பித்த பொழுது அவனுடைய ஒரு உறவினரோடு, திருமணம் முடிந்த உறவினரோடு அவன் தவறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். திருமணம் முடிந்த ஒரு உறவினர் பெண்ணோடு அவன் தவறான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு கோயிலுக்கு போறான், ஜெபம் பண்றான், அங்க போறான், இங்க போறான், நான் அதெல்லாம் பண்றேன், உபதேசம் படிக்கிறேன், எல்லாம் படிக்கிறேன், ஆனா எனக்கு சுகம் வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட விடுதலை வேணும். என்கிட்ட நீ இவ்வளவு கொடூரமான பாவத்தை செய்து கொண்டு தேவ சமூகத்துல உனக்கு முன்னால, ஆண்டவர் முன்னால உனக்கு நிக்கக்கூடிய மனநிலை எப்படி வந்துச்சு? அல்லேலூயா. நீ பண்ற பாவம் விபச்சாரம், இதை வாழ்ந்து கொண்டு நீ எப்படி ஆண்டவருக்கு முன்னால நீ நிக்க முடியுது என்று கேட்ட பொழுது முகத்துல பெரிய அச்சமெல்லாம் ஒண்ணு இல்ல, பெரிய ஒரு மனஸ்தாபம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில தான் ஏதோ ஜெபம் பண்றோம், ஏதோ நாங்க இப்படி இருக்கிறோம், நான் ஜெபத்துக்கு இங்க வர்றேன். ஆனா இன்னைக்கு நல்ல கவனிங்க, ஏன் இன்னைக்கு பாருங்க நிறைய ஏராளமான பேர் வாழ்க்கையில பரிதாபமான நிலைமைக்கு இருக்காங்கன்னா, வசனம் சொல்லுகிறது. வாசியுங்கள் எசையாவின் புஸ்தகம் 57:11 வசனம் படிங்க. யாருக்கு நீ அஞ்சி நடுங்கினாய்? யாருக்கு நீ அஞ்சி நடுங்கினாய்? நீ என்னிடம் பொய் சொன்னாயே. நீ என்னிடத்திலே பொய் சொன்னாயே. நீ என்னை நினைவு கூறவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த உலகத்துக்கு எல்லாம் பயப்படுவ. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் யாருக்கெல்லாம் பயப்படுவேன்? நம்ம வைக்கிற ஒரு கேமராவுக்கு பயப்படுறோம். அல்லேலூயா. சில இடத்துல போட்டிருக்கு, இங்கே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. உடனே கொஞ்சம் கவனமா இருக்கிறாங்க. சில ஆபீஸ்ல, சில அலுவலகத்துல டைமுக்கு கரெக்டா டியூட்டிக்கு எல்லாம் வர்றாங்க. அல்லேலூயா. ஒரு கேமரா, ஒரு வாட்ச்மேன், யாருக்கெல்லாமா பயப்படுறோம். ஆண்டவர் சொல்றார், நீ யாருக்கு அஞ்சினாய்? ஆனா நீ என்ன பொய் சொன்னாய். நீ என்னை நினைவு கூறவில்லை. நீ என்னை நினைவு கூறவில்லை. என்னை பற்றி உன் மனத்தில் எண்ணவும் இல்லை. உன் மனதில என்னை பற்றி நீ எண்ணவும் இல்லை. வெகு காலமாய் நான் அமைதியாய் இருந்ததால் அன்றோ. நான் அமைதியாய் இருந்ததால் அன்றோ நீ எனக்கு அஞ்சாதிருக்கின்றாய். எனக்கு அஞ்சாமல் இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் இங்க சொல்லுகிறார், உனக்கு நான் அமைதியை தரணும் அப்படின்னு நீ இருக்கிற. அல்லேலூயா. ஆனா நான் அமைதியா இருந்ததுனாலதான் நீ பயப்படாம நீ வாழ்ந்துகிட்டு இருக்கியா? ஆண்டவர் கேட்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆண்டவரே எனக்கு அமைதியை தாங்க, ஆண்டவரே வீட்டுக்காரருக்கு அமைதியை தாங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு அமைதியை தாங்க, ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்க வந்திருக்கீங்க. எல்லாரும் கேட்கிறாங்க, உலகத்துல எல்லா ஜனங்களும் தான் கேட்கிறாங்க. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பொய் சொன்ன, என்னை பத்தி உன் மனசுல ஒரு நினைப்பு இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற இந்த வார்த்தை கொஞ்சம் வாசிக்கும் போது நம்முடைய இருதயத்துல கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும். என்னை பற்றி உன் மனதில் எண்ணவும் இல்லை. ஏன்னா வெகு காலமாக, சொல்லுங்க எவ்வளவு நாள்? சத்தமா சொல்லுங்க எவ்வளவு நாள்? வெகு காலமாய்
நீ என்னவா இருக்கு? நான் அமைதியா இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, வெகு காலமா நான் அமைதியா இருந்ததுனால நீ அஞ்சாமல் இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாருங்க, சில நேரங்கள்ல நமக்கு துன்பங்கள் வரும் பொழுது, இடர்பாடுகள் வரும் பொழுது நம்ம தேவ சமூகத்துல போய் உட்காரணும். கடந்த ஒரு 3 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல அப்படி உட்கார்ந்து அமைதியா ஜெபித்துக்கிட்டு இருந்தேன். அப்ப 2வது நாள் ஆண்டவர் சொன்னாரு, டேய், நான் உன்னை அடிச்சதுனாலதான் நீ முன்னால வந்து உட்கார்ந்து. பிரைஸ் தி லார்ட். நான் உன்னை எப்படியாவது நீ என்கிட்ட நிறைய நேரம் ஒதுக்கணும்னு சொல்லி உனக்கு சில காரியங்களை அனுமதிப்பேன். அதன் மூலமா தான் நீ இப்ப என்கிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கேன்னு ஆண்டவர் சொல்லும்போது நான் சிந்திக்கிறேன். அவர் என்ன விட்டு கொடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்கள்ல ஏதோ 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், போதும். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் அங்க போற இங்க போற, அவனை தெரியும் இவனை தெரியும், இப்படி ஓடிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். பல நேரங்கள்ல ஒரு குறிப்பிட்ட ஜெபம், வரமுறை ஜெபம், இதை வச்சுட்டு உட்கார்ந்து இருந்தோம். பிரைஸ் தி லார்ட். இப்ப ஆண்டவர் பாக்காரு, நான் ரொம்ப அமைதியா இருக்கேன், இவன் என்னன்னா அவன் பேசாம ஓடிக்கிட்டே இருக்கான். ஓஹோ, இவனுக்கு எங்கேயாவது துரட்டிய போட்டு இழுக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. துரட்டிய போட்டு இழுப்பது போல நீ முன்னால வந்து உட்கார்ந்தோம்னா சில பிரச்சனைகள் உனக்கு வரும். அல்லேலூயா. பாருங்க, ஸ்நேகத்தோடு ஆண்டவர் சொன்னார், உனக்கு வந்தது நன்மைக்கு தாண்டா. ஏன்னா நீ இப்ப என் முன்னால வந்து உட்கார்ந்திருக்க. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கூட கடவுள் பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில அமைதியா இருந்திருந்தார். இப்ப அமைதியா கடவுள் இருக்காருன்னா நமக்கு பயம் இல்லாம போயிருது. பிரைஸ் தி லார்ட். நம்ம ஜாலியா இருக்கிறோம். நம்ம திரும்ப ஏதோ 2 நாள் ஜெபம் பண்ணோம், 1 வாரம் ஜெபம் பண்ணோம், அதுக்கப்புறம் திரும்ப போயிருவோம் நம்ம வேலையை பார்த்துட்டு. பிரைஸ் தி லார்ட். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில நாம் இருக்கிறதை காண்கிறார். அல்லேலூயா. இப்ப எடுத்து வாசிங்க. இப்படிப்பட்ட நிலைமை நமக்குள்ள வந்துட்டுனா என்ன ஆயிடும் தெரியுமா? வாசிங்க, எசேயாவின் புஸ்தகம் 48:22 வசனம் படிங்க. தீயோருக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். தீயவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிக்கணும். ஆண்டவர் முன்னால இருக்க வேண்டிய நாம ஆண்டவர் முன்னால இருக்காம போகும் பொழுது அமைதியாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம பல நேரங்கள் சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பல நேரங்கள்ல ஆண்டவர் எப்படி அபிரகாமை பார்த்து, அபிரகாம் உன் மகன் ஈசாக்க எனக்கு பலி கொடுன்னு சொன்னது கூட ஆண்டவருக்கு, எப்பா என் கூடயே இருந்தவன் இப்போ அவனுக்கு கிடைச்ச மகனோடு அவன் நேரத்தை செலவழிக்க ஆரம்பிச்சுட்டான். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப இங்க இருக்கிற நீங்க, இங்க இருக்கிற நாம கொஞ்சம் கவனிக்கணும். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன கண்டுகிடவே இல்லை, நீ பொய் சொல்ற, நான் இருக்கிறத நீ பார்க்கவும் இல்லை, உன் மனசுல எனக்கு இடமும் இல்லை. இப்போ ஏன்னா நான் அமைதியா இருக்கிறேன். அமைதியா இருந்தவன நீ என்ன கண்டுகிடவே மாட்டேன். அல்லேலூயா. ஒரு வீட்டுல அம்மா எப்பவும் கத்திக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். வீட்டுல ஆள் இருக்கிறது பிள்ளைக்கு என்ன செய்யும்? ஆனா அதே கொஞ்சம் அமைதியாயிட்டான்னு வச்சுக்கோங்க. சரி போ போடு மகனை போடு அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா தான் செயல்பாடுகள்லாம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம எவனும் கேட்க மாட்டோம், நம்மள கேட்கறதுக்கு ஆளே இல்ல என்பது போல நம்ம வாழ்க்கை. இப்ப போறதுனால என்ன ஆகும்? பைபிள் சொல்லுகிறது, ஐயோ உன் அமைதி போயிரும். பிரைஸ் தி லார்ட். உன் சந்தோஷம் என்ன செஞ்சிடும்? உன் அமைதி போயிரும், உன் நிம்மதி போயிரும், உன் வாழ்க்கையில இருக்கிற எல்லாம் நிம்மதி போயிரும். அதனாலதான் பைபிள் சொல்லுது, கொடியவர்களுக்கு அமைதி இல்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப வாசிங்க எசேயாவின் புஸ்தகம் 57:20 படிங்க. 57:20. கொடியவரோ கொந்தளிக்கும் கடல் போல் இருக்கின்றனர். கொடியவர்கள் எப்படி இருக்கிறாங்களா? கொந்தளிக்கும் கடல் போல இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான சகோதரியே, சகோதரனே, இந்த வசனத்தை நீ கவனிக்கணும். இந்த இறை வார்த்தையை, இந்த தேவ வசனத்தை நீ கவனிக்கணும். கொந்தளிக்கும் கடல் போல இருக்கும். பாவம் செய்கிற மனிதர்கள் கொந்தளிக்கிற கடல் போல பெருகி இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அதனுடைய விளைவுதான் தேசத்துல, உலகத்துல 9 மாத பெண் குழந்தைக்கு கூட இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, பாவம் பெருகி, அக்கிரமங்கள் பெருகி.
நீதிகள் பெருகி கிடக்கிறது. குடி வெறியர்களும் களியாட்ட காரணம் பெருகி கிடக்கிறார். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நான் ஒரு சகோதரனை பார்த்தேன். வேணும், சமாதானம் வேணும், சந்தோஷம் வேணும். வாயா ஜெபம் அவன் பக்தி முயற்சி எல்லாம் படம் போட்டு காமிக்கான். கொஞ்சம் ஆண்டவருக்கு முன்னால வாழ்க்கை எப்படி இருக்கு? ஐயோ நான் குடிக்க மாட்டேன், பீடி சீட்டு குடிக்க மாட்டேன், ஒரு கெட்ட பழக்கம் எனக்கு கிடையாது. கல்யாணம் பண்ணி எத்தனை பிள்ளைங்க எனக்கு இருக்கிறாங்க, சந்தோஷம். ஆனா பாருங்க, யாருக்குமே தெரியாது, கொண்டாட்டிக்கு தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது, யாருமே கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஒரு எப்பமெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ ஆபாச படங்களை பார்த்து, தவறான படம், அதே புத்தி, அதே தடுமாற்றம், அதே எண்ணங்கள். இப்படி இந்த உலகத்துல ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இளைஞரும் இளம்பெண்ணும் ஒவ்வொருத்தனும் பாவத்தை பெருகி பாவத்தை செய்து கொண்டு அநியாயத்தை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அமைதியோடு வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்கிறது அநீதி எப்படி இருக்குதா? மீண்டும் படிக்குமா? கொடியோர் கொந்தளிக்கும் கடல் போல் இருக்கிறார்கள். அந்த கடலால் அமைதியாக இருக்க இயலாது, அமைதியாக இருக்க முடியாது. அதன் நீர்த்திரள்கள் சேற்றையும் சகதியையும் கிளறி விடுகின்றன. கொடியவர்களுக்கு அமைதியே இல்லை என்கிறார் கடவுள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பாவம் அநேகருக்குள்ள இருந்து படாத பாடுபடுத்துது. கெட்ட வார்த்தை, தவறான காரியங்கள், ஊனியல் நிச்சயம், என்ன காரியங்கள் எல்லாம் செய்யக்கூடாதோ எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த காரியத்தை செய்யலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. பாவம் மனிதனுக்குள்ள கடந்து கொந்தளிக்கிற கடலை போல அது அவனுக்குள் கொந்தளிக்கும் பொழுது இந்த உலகத்தில் அவனுக்கு அமைதி கிடையாது. தேவனாய் ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு அமைதி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். வாலிப பிள்ளையே, காதல் காம இச்சைகளிலே உன் சிந்தனையை பறி கொடுத்துட்டேன்னா உனக்கு நிம்மதி இருக்காது. வாலிப மகனே, வாலிப மகளே, தவறான காரியங்களுக்கு, தவறான உபதேசங்களுக்கு, தவறான ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ இடம் கொடுத்தனா அது கொந்தளிக்கும் கடல் போல கொந்தளிக்கும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கொந்தளிக்கும் கடலை போல அது என்ன செய்யும்? சேற்றையும் சகதியையும் தான் கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். நீ அதை செய்யற வர அதை உன்னை தூண்டிக்கிட்டே இருக்கு. சேற்றையும் சகதியையும் கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நீ செய்தித்தாள்கள்ல ஊடகங்கள்ல பார்க்கிறோம், எத்தனையோ பேர் வழி தவறி போறாங்க, தடுமாறி போறாங்க. எவ்வளவோ கேவலமான காரியங்களுக்கு தங்களை இடம் கொடுக்கிறாங்க. தன்னுடைய ஆசையை, தன்னுடைய இச்சைக்காக தன் பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். கணவனை கொலை செய்யறான், மனைவியை கொலை செய்யறான். தினந்தோறும் நமக்கு இந்த செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. எப்படி அமைதியாய் வாழ முடியும்? சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய பாளையங்கோட்டை சிறைச்சாலை ஒரு ஆயுள்தண்டனை சிறைவாசி, அவருடைய அனுபவம் மிகுந்த வேதனையான அனுபவம். அவனுக்கு இருந்த ஒரு காரியம், எப்பொழுதும் அவனுக்கு ஒரு கோபம் வரும். பிரைஸ் தி லார்ட். கோபம் எல்லாத்தையும், தெருவிலையும் கோபப்படுவோம், வேலை செய்யற இடத்துல கோபப்படுவோம், எல்லாத்தையும் கோபம். இப்படி கோபப்படுவது அவனுக்கு இருந்தது. கோபம் கொந்தளிக்கும் பொழுது அப்படிதான் அவங்களுக்குள்ள ஒரு பாருங்க. ஆனா நல்ல பையன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்த அவருக்குள்ள இருந்த கோபம் எப்ப பார்த்தாலும் கொந்தளிக்கும். ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தை ஒரு தெருவீதியிலே அவருடைய எங்கேயோ ஒரு செய்து விட்டார். உடனே அவங்க வந்து இவங்க வீட்டுல அப்பா அம்மாட்ட சொல்றாங்க. உடனே தகப்பனார் வந்த உடனே மகனை அவன் வந்த உடனே ஒரே கம்ப்ளைண்ட் ஊர்ல இருந்து உனக்கு மேல என்னடா பண்ணிட்டு இருக்க, இது வீடா சங்க மடமான்னு சொல்லி ஏதோ சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே போற என்று சொல்லி இருக்கிறார்.
யார வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றேன்னு சொல்லிட்டு வேகமா கையில கிடைச்ச அருவாவை எடுத்து அப்பா வெட்டினா அப்பா செத்து போயிட்டார். இந்த வேகத்துல தாயார் ஐயோ அப்பா வெட்டிட்டேடான்னு சொல்லும்போது அம்மாவை தள்ளி விட்டுருக்கான். அவள் விழுந்து ஒரு இடத்துல விழுந்ததுல காயம் ஏற்பட்டு ரத்தம் ஓடி இருக்கு. இவன் என்ன செய்யறது தெரியாம அதே இடத்துல அப்படி உட்கார்ந்து. கடைசியில ஊர்க்காரர்கள் வந்தார்கள், போலீஸ்காரங்க வந்தாங்க. அவன் ஓடல, அதே இடத்துல தான் இருந்திருக்காங்க. ஒரு சில நிமிடம், காரணமே கிடையாது, காரியமே கிடையாது, அம்மாவும் அப்பாவும் இறந்து விட்டார்கள். சிறைச்சாலையில் ஆயுள் தண்டனை சிறைவாசியா இருக்கிற அவரு சொன்ன காரியம் என்ன தெரியுமா? அப்பாவுடைய அம்மாவுடைய அலறல் சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது, என்னால தூங்க முடியல, பேச முடியல என்று சொல்லி அவன் அழுது கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இங்க இருக்கிற என் அன்பு சகோதரிய சகோதரனே, கடந்த வாரத்துல ஒரு சகோதரி வந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது, மும்பையில பேசிக்கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, பிரதர் எனக்கு நிம்மதியே இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை, என் வாழ்க்கை ஒரு நல்ல புருஷன் அன்பு செஞ்சா கூட என் லைஃப் ஒரு நல்லா இல்ல பிரதர். எப்படிமா நல்லா இருக்கும்? எப்படி நல்லா இருக்கும்? உன் வீட்டுல வளர வேண்டியத நீ கல்லறைக்கு அனுப்பிட்டு வந்திருக்கேன்னு ஆண்டவர் அவளோடு பேச சொன்னார். அவளுடைய கண்களிலே மாலை மாலையை கண்ணீர். சிதைவை செய்துவிட்டு குழந்தையை அழிச்சுட்டு நீ எப்படி 2 பேரும் புருஷன் பண்ண நீ சந்தோஷமா நீ வாழ முடியும்? உன்னை குறித்து ஒன்று கத்திக் கொண்டிருக்கிறது, வாழ வேண்டிய என்ன வாழ விடாம கொண்டுட்டாங்க ஆண்டவர், என்ன உனக்கு எதிராக ரத்தம் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறது என்று அவளை குறித்து சொல்லும் பொழுது அவள் கதறி ஆள ஆரம்பித்தாள். இன்னைக்கு இங்க இருக்கிற நீ பாவம் செய்து கொண்டு ஏழை எளியவள ரத்தத்தை நீ குடித்துக் கொண்டு உன் வீட்டில் இருக்கிறவங்களை நிறுத்திக் கொண்டு நீ நிம்மதியா வாழ முடியாது. ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூக்குரலிட்டதென்றால் நீ யார் யார் சிந்த வைத்தாயோ அந்த இரத்த துளிகளும் கண்ணீர் துளிகளும் உன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஆண்டவரை நோக்கி உயரும். எப்படி நிம்மதி வரும்? எப்படி சமாதானம் வரும்? எப்படி உனக்கு சந்தோஷம் வரும்? சமீபத்தில் ஒரு சகோதரர் சொன்னாரு, நல்ல வீடு, அந்த வீட்டுக்கு போயிருந்தோம், பிரம்மாண்டமான வீடு. வீட்டுல குடியேறதுக்கு அப்புறம் ஒண்ணு நல்லா இல்ல. நாங்கட்ட இந்த வீடு வாங்குனீங்களா? இல்ல விலை கொடுத்து வாங்கல. அப்போ இல்ல எங்க அப்பா அம்மாட்ட எழுதி வாங்கினேன். எப்படி வாங்கினேன்? அண்ணன் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் கிடைக்க வேண்டியதெல்லாம் ஒரே ஆளா சுட்டி பெரிய டேலண்டான ஆளா சொத்தை எழுதி வாங்கிட்டேன். யாருக்கும் ஒத்த விசா கொடுக்கல, யாருமே நிம்மதியா சந்தோஷமா அதை கொடுக்கல. அப்பா அம்மாவை கவனிப்பண்ணி சொல்லி எழுதி வாங்கினா அப்பா அம்மாவையும் கவனிக்கல, அப்பா அம்மாவும் போய் சேர்ந்துட்டாங்க. என்கிட்ட உனக்கு எப்படி நிம்மதி வரும்? இந்த வீட்டுல கண்ணீரும் வேதனையும் அபல சத்தமும் ஒலிக்கும் போது உனக்கு எப்படி நிம்மதி வரும்? நீங்க நிறைய பேர் அப்படிதான். இந்த வீட்டுக்கு வந்தோம், என்னன்னே தெரியல, கிழக்கு வாசல் போடவா மேற்க வாசல் போடவா, நீ ஒரு வாசல பட வேண்டாம், உன் இதயத்தை சோதித்துப்பா. நீ யாரையோ கூட்டு போய் வாஸ்து சாஸ்திரம் பார்க்க வேண்டாம், ஆண்டவருக்கு முன்னால இருந்து உன் வாழ்க்கையில இந்த சொத்து வாங்கின பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு கேளு. ஏழைகளை ஏமாத்தி வறியவர்களுடைய உடைமையை பறித்து கூலியாளுடைய தொழிலெல்லாம் கூலியாளுடைய உழைப்பை கூலிய கொள்ளையடித்து நீ சம்பாதிப்பாய் என்றால் அது உன் குடும்பத்தை அழிக்கும். ஹலோ, கவனியுங்கள். உங்களுக்குள் ஒளிக்கட்டும். பாவம் செய்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு யாரு நிம்மதியா வாழ முடியாது. என்னன்னாலும் பண்ணலாம், எப்படினாலும் வாழலாம். நீ என்ன செய்கிறாயோ அது உன் வாழ்க்கையை அழிப்பதற்காக காத்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா.
எடுத்து வாசித்து மீண்டும் அந்த நிம்மதி இல்லை என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. வாசிங்க எசையா 59ஆம் அதிகாரம் 8வது வசனம். கொஞ்சம் வேகமாக செல்வோம். எசையா 59:8. அமைதி வழியை அவர்கள் அறியார். நல்ல கவனிக்கணும். பாவம் செய்கிற ஜனங்கள், பாவத்துக்குள்ள கிடக்கிற ஜனங்கள், பாவ வழிமுறையை பின்பற்றுகிறவர்கள், பாவத்துக்கு தங்களை அடிமையாக மாற்றி வைத்திருக்கிறவர்கள் என்ன செய்வதில்லை? அமைதி வழியை அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன வழி அறிந்து கொள்வதில்லை? அவனுக்கு மாறணும், அமைதியை தேடணுங்கிற வழி அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. நீதியின் பாதையில் அவர்கள் நடக்கவில்லை, அவர்கள் நடப்பதும் இல்லை. தாங்கள் செல்லும் பாதைகளை கோணலாக்கினர். அவற்றில் நடப்பவர் எவரும் அமைதியை அறியார். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை